ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், குரூப் 1 குரூப் 2 படிக்கக்கூடியவங்க நீங்க 30+ ஏஜ் ஆகி ப்ரிப்பரேஷன்ல இன்னும் இருக்கீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதுலாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிசியோட குரூப் 1 குரூப் 2மே கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸ் அளவுக்கு நல்லா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க டார்கெட் பண்ணி நிறைய நீங்க பண்ண வேண்டியதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. பாலிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்கனாமி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்குது. இதை முன்ன மாதிரி சமச்சீர் புக்ல கேட்கறது கிடையாது. அப்ப நீங்க வரக்கூடிய குரூப் 1ல நீங்க 150+ டார்கெட் பண்றீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா படிச்சிருந்துருக்கணும். இதை நாங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பாத்தீங்கன்னா நாங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கிளாஸ் செஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி நோட் கவர் பண்றோம், 12 மினிஸ்ட்ரி கவர் பண்றோம். எக்கனாமிக் சர்வே 10 சாப்டர் நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 10 மந்த்ஸ் மாடியூலா பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு 2 மாடியூலா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கே நாங்க கவர் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணும்போது பாலிட்டி மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல எஜ்ஜு கொடுக்கும்போது 40 out of 40 நீங்க வாங்க முடியும். ஸோ 30+ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க நிறைய அட்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வருஷம் கரெக்டா டார்கெட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணி கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ்ல இறங்கி நீங்க முன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லாம கொஞ்சம் நீங்க டிஃப்ரெண்டா கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.